அம்மு வாங்கின பொம்மைக்குள் இருந்தது இசையாவி. அந்த ஆவி இப்போ அம்மு உடம்புக்குள்ள போயிடுச்சு. ஆனா இசை எப்படி செத்தா? பிறந்த நாள் பரிசா வந்த பொம்மை டைம் பாம் வெடிச்சு இசை குடும்பமே சாம்பலாச்சு. அந்த பாம் வச்சது யாரு? இசை யாரு பழி வாங்க போறா? வாங்க இப்ப பார்ட் 2ல பார்க்கலாம். இசையோட அப்பா வரதன் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர். அந்த ஏரியா எம்எல்ஏ ராஜாங்கம் அரசு நில அபகரிப்பு, மணல் கடத்தல், லஞ்சம், கள்ள சாராயம்னு பல பினாமிகளை வச்சு தப்பு பண்ணிட்டு இருந்தான். இது தெரிஞ்சுக்கிட்ட வரதன் எம்எல்ஏவை வார்ன் பண்றாரு. ஆனா முதல்ல ஆதாரம் எதுவும் இல்லாததால ராஜாங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் ஆதாரங்களை ரெடி பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளுறாரு. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஜாமீன்ல வெளியே வந்துட்டான் ராஜாங்கம். கோபத்துல வரதனை பழிவாங்க நினைக்கிறான் ராஜாங்கம். வரதனை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்றான். ஆனா ஃபெயில் ஆயிடுது. வரதன் வகள் இசைக்கு பிறந்தநாள் பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் ஒரு பொம்மைக்குள்ள பூம் வச்சு ஒரு ஆள் கிட்ட கொடுத்து, எப்படியாவது இந்த பொம்மை வரதன் வீட்டுக்குள்ள போயிடணும்னு சொல்றான். அப்படி வீட்டுக்குள்ள போன பொம்மை வெடிச்சு வரதன் வைஃப், மகள் இசைன்னு எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஆனா ராஜாங்கம் அரசியல்வாதி பவர் யூஸ் பண்ணி இது கேஸ் வெடிச்சு நடந்த விபத்துன்னு கேஸ மூடிடுறான். இப்ப பொம்மைக்குள்ள இருந்த இசையோட ஆவி அம்மு மூலமா ராஜாங்கத்தை பழிவாங்க நினைக்கிறா. அவ எப்படி பழிவாங்க போறான்னு பார்ட் 3ல பார்க்கலாம். கமெண்ட்ல பார்ட் 3ன்னு டைப் பண்ணுங்க. இசை